வந்தான் சுட்டா ரிப்பீட் லிஸ்ட்டில் இப்போ மோட்டோவும் இணைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற பிராண்டெல்லாம் வெவ்வேறு சீரீஸ் லான்ச் பண்ணுவாங்க, இவங்க ஒரே சீரீஸில் அடுத்தடுத்த ஃபோனை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்தது மோட்டோ Edge 50. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஐபி எல்லாமே கொடுத்துருக்குறோம், அண்ட் மிலிட்ரி கிரேடுமே இருக்குதுங்க இந்த பட்ஜெட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, என்ன எதுன்றதை பிரித்து மேய்ச்சி பார்த்துருவோம். இந்த ஃபோனுடைய விலை என்னன்னு இன்னும் தெரியல, பட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த Edge 50 சீரீஸில் என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரிங்க. வீகன் லெதர், கர்வ்டு டிஸ்பிளே, ஃபுல்லாக ஒரு ஸ்லிம்மான லைட்டான ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் இந்த செக்மெண்ட்டில் இதுதான் ஸ்லிம்மஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வித் IP68க்கான ரேட்டிங்குமே இருக்குது. ஆனால் இந்த 4 கார்னரை பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக கொடுத்துருக்காங்களோ. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் கர்வ்டு டிஸ்பிளே தான் சொன்ன மாதிரி 6.67 இன்ச்க்கான POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரிஜரேட்டரோட வருது. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, வைப்ரண்ட்டாகவுமே இருக்குது. இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையுமே சரி பிரைட்னஸ்லையுமே எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. இந்த மிலிட்டரி கிரேடை செக் பண்ணிடலாமா? டேபிள் மேலே மட்டும் போட்டால் போதுமா, இல்லை நம்ம ஸ்டைலில் எல்லா இடத்துலையுமே போட்டு பார்த்துருவோமா? கமெண்ட்ஸில் சொல்லு. பாருடா ஒர்க் ஆகுது. யூடியூப்ல மட்டும் HDR-க்கான சப்போர்ட் இருக்கு, பட் நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னும் கிடையாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க, அது வழக்கம் போல கீழே தான் வச்சிருக்காங்க. ஸ்பீக்கர் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, நல்ல லவுடாவே இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 80% நீங்க இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் போனுக்கு கம்பேர் பண்ணா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. பேஸ் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், அந்த கேமரா. பின் பக்கமா கேமரா பார்த்தீங்கன்னா சோனியுடைய லைட் சென்சர் 50 மேப்ஸ்க்கான கேமரா OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 13 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் விச் ஆல்சோ ஆக்சஸ் மேக்ரோ அண்ட் டெப்த், அண்ட் 10 மேப்ஸ்க்கான 3x டெலஃபோட்டோ லென்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயுமே OIS இருக்கிறதா சொல்றாங்க. செல்ஃபில 32 மேப்ஸ்க்கான கேமரா இருக்கு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்த மோட்டோ போன்ல எல்லாமே கேமரா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. இதுலயுமே அந்த மாதிரி இருக்குதான்னு தான் நாங்களும் வந்து செக் பண்ணோம். அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா வருது. இன்ஃபேக்ட் இந்த ஃப்ளவர்லாம் வந்து பாருங்க, நீங்க ஜூம் பண்ணாலுமே அதுல இருக்கக்கூடிய கிளாரிட்டி எல்லாமே நல்லா வருது. சரி, ஹியூமன் சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே நல்லா ப்ராசஸ் பண்ணிருக்குங்க. ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷன் தான் இந்த இடத்துல தேவைப்படுது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்க போர்ட்ரேட் எடுத்தாலுமே எட்ஜ் ரிடக்ஷன் எல்லாமே வந்து பாருங்க, வெவ்வேறு ஸ்கின் டோன்ல வெவ்வேறு லொகேஷன்லுமே சூப்பராக ப்ராசஸ் பண்ணியிருக்கு. இதை சத்தியமாக நான் இந்த ஃபோனில் வந்து எதிர்பார்க்கல. ஆனால் இதுவே ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் சேம் கலர் ட்ரெஸ்ஸோட பேக்ரவுண்டும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த ஓவர் ஷேட் ஆகுது. அந்த டைமில் உங்களுக்கு ஸ்கின் டோன்லேயுமே அதே கலர் வந்து தெரியுது. பட் மற்றபடி நீங்கள் நார்மலுக்கும் போர்ட்ரேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3x போர்ட்ரேட்லாம் இன்னுமே ஒரு நல்ல இமேஜ் ப்ராசஸிங் வந்து பண்ணுது. இன்ஃபேக்ட் நீங்கள் 3x போர்ட்ரேட் எடுத்து பழக்கப்பட்டுட்டீங்கன்னா நார்மல் போர்ட்ரேட்டே வேணான்னு சொல்லி 3x தான் வந்து எடுப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கு. நார்மலுக்கும் அல்ட்ராவைடுக்கும் கண்டிப்பாக கலர் ஷிஃப்ட் கொஞ்சமே இருக்கு. ஸோ மேக்ரோ அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக டீட்டெயில்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க, இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டோனில் இன்னும் கொஞ்சம் கலர் ஷேட்ஸ் நல்லா இருந்திருக்கலாம். பட் போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ப்ராசஸ் பண்ணுது. நார்மல் இமேஜை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேச்சுரலாக கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ரியர் ஃபேசிங் கேமராவில் ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. ஆக்சுவலி சன் இந்த சைடில் இருக்கு. இப்போ ஈவினிங் டைம் தான், பிரைட்னஸ்லாம் ஓகேவா, ஃபோக்கஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஜஸ்ட் வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருந்தது அண்ட் அப்படியே திரும்பலாம். இப்போ HDR எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆகுது, அவ்வளோக்கு இருக்கா. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் 4Kல நம்மளால் வீடியோ எடுக்க முடியுது. ஆடியோ வீடியோலாம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஃபேஸ் கொஞ்சம் டோன் எக்ஸ்ட்ராவாக தெரியுற மாதிரி இருக்குது. இப்போ டேரக்ட் சன்லைட்டில் பார்க்குறீங்க. சன் இல்லை, ஆக்சுவலி க்ளவுடியாக இருக்குது. எப்படி இருக்கு? அண்ட் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். ஸோ ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, சீக்கிரமாக கொண்டு இவ்வளோ பண்ணிய மோட்டோ ப்ராசஸரை கொஞ்சம் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது. பட் இருந்தாலும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வருஷத்துக்கான பழைய ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் இதில் அது ஆக்சலரேட்டட் எடிஷன் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 லட்சம் வருது. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 60% வருது. 3D எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 99.5%க்கான ஸ்டேபிலிட்டி வந்து இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் தேவைப்படுது. LPDDR4X-க்கான RAM டைப், UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப் வந்து வருது. இன்னைக்கு தேதியில் மார்க்கெட்டில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பார்க்கலாம் இது எங்க நிற்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு Android 14 கொடுக்குறாங்க. அதற்கு மேலே நமக்கு மோட்டோ உடைய ஹலோ UI புதுசாக வந்துச்சு இல்லையா, அது கொடுக்குறாங்க. அது நல்ல ரிஃபைனாக இருந்தது. ஸோ இதுலேயுமே அது இருக்கு. 2 ப்ளோட்வேர்ஸ் மட்டும் தான் இருக்கு, வேணாம்னா நாங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த UI பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து தரதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ உடைய ரெடி
பஃபர் அண்ட் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸ்மார்ட் கனெக்ட் எல்லாமே அது இதில் இருக்கு. மற்றபடி இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குதான்னு கேட்குறவங்களுக்கு இதுலேயுமே இருக்குதுங்க. டெக்ஸ்ட் டு இமேஜ் மாற்றக்கூடிய அந்த ஏஐ மேஜிக் கேன்வாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஐ ஜென்ரேட்டிவ் தீமிங் அந்த ஸ்டைல் சிங்க்லாம் பண்ணி வால்பேப்பர்ன்ற பேரில் ஒன்று இருக்குமே, அது இருக்குது. அது எனக்கு பிடிக்கல, ஆனால் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. கனெக்டிவிட்டிக்கு 15 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. VoNR-க்கான சப்போர்ட் இருக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி, 68 வாட்க்கான டர்போ சார்ஜிங் டெக்னாலஜி, 15 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங்குமே இருக்குது. ஓரளவுக்கு கொடுத்ததெல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ராசஸரை மட்டும் 2 வருஷம் பழைய ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ரீசெண்ட் டைமில் லான்ச் பண்ண ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரே இருக்குது. அதெல்லாம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கம்பீட்டிங்காக வந்து இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்கிறது, பேக் சைடில் வீகன் லெதர் கொடுத்துருக்காங்க, மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன், கார்னிங் லேகர் ப்ரொடக்ஷன் அப்படின்றது போல தேவையான எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது. பட் 28,000 ப்ரைஸிங்கில் பார்க்கும்போது ஒரு சைடில் ஃபியூஷன் இருக்காப்புல கொஞ்சம் கம்மியாக இறங்கினா, இன்னொரு சைடில் கொஞ்சமாக ஏற்றினா நம்ம ப்ரோ இருக்காப்புல H50 Pro. ஸோ இவங்களுக்கே அண்ணன் தம்பிங்களுக்குள்ள செம காம்படிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. நடுவில் எடுத்துகிட்டு வந்து இதை வச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தர் நினைக்கிறீங்களா இல்லை நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.